வேலையும் அவங்கள்ட்ட தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி மிகப்பெரிய படிப்பாளி. அப்போ டீச்சர்ஸ் எழுப்பி விட்டு கேட்கும்போது அந்த பிள்ளையை எழுப்பி விடும்போது, நீ உட்காருமா, நீ உட்காரு, நீ என்னன்னா நீ எதுவுமே சொல்ல வேண்டாம், நீ கண்டிப்பா நல்லா தான் இருப்ப, நீ நல்லா இருப்ப, நீ பெரிய ஆளா வருவ. ஏன் அப்படின்னா நீ எப்படி படிக்கிற கேட்கல, நீ 90க்கு மேல மார்க், 90க்கு மேல மார்க், நீ உட்காருமா, நீ உட்காருமா, நீ எதுவும் சொல்ல வேண்டாமா அப்படின்னுவாங்க. ஆனா நம்ம எழும்பி உனக்கு என்னடா விஷயம், என்னடா பண்ண போறேன்னு கேட்டா, நீயும் ஒன்றும் பேசாத, நீ எரும மாடு மேய்க்கிறது கூட, அப்போ இருக்கிறவங்களுடைய ஸ்லாங்கே அதுதானே, எரும மாடு தானே வரும். நீ எரும மாடு மேய்க்கிறதுக்கு லாய்க்காப்பா, நீ எல்லாம் செங்கல் சொல்லிக்கு போறல, அங்கே தாண்டா நீ உட்காருன்னு என்ன உட்கார வச்சுட்டாங்க. ஆனா இன்னைக்கு அந்த பிள்ளை எங்க ஊர்ல போகும்போது நான் விசாரிச்சேன். சரி, ஏன்னா எப்படி ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தவங்கல்ல, எப்படி விசாரிக்காம இருக்கிறது? விசாரிச்சா எங்க ஊர் பக்கத்திலேயே என்னன்னா இந்த முந்திரி பருப்பு தொழிற்சாலை இருக்கிறது. அப்படின்னா அந்த முந்திரி பருப்பை நல்லா சுட்டு கொடுப்பாங்க, அதை உடைச்சு உள்ள இருக்கிற பருப்பை தனியா எடுத்து பேக் பண்ணி நிறைய வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்புவாங்க. அந்த மாதிரி ஒரு தொழிற்சாலை ஒன்று இருக்குது. எங்க ஊர்ல தான் அண்டி ஆபீஸ் அப்படின்வாங்க, அது வித்தியாசமா சொல்லுவாங்க. அது ரொம்ப வீட்டில் இருக்கிற பெண்கள் தங்களுடைய வீட்டில் கொஞ்சம் நேரம் கிடைக்கும் போது போய் வேலை செய்கிற இடம். அதில் 1 கிலோ ஃபுல்லாக உடைச்சு அதில் கொடுத்தா 2 ரூபா 3 ரூபா எத்தனையோ ரூபா கிடைக்கும். ஆனால் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மரத்தினுடைய ஆயில் பட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த வேலை உட்காந்து கொட்டி 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 இருக்கணும். அந்த வேலைக்கு தான் போயிட்டு இருக்கான்னு நாங்கள் பாருங்க, எனக்கு உயிரே போச்சு. ஸ்கூல்ல 90க்கு மேல மார்க் எடுத்த பிள்ளை முந்திரி தொழிற்சாலைக்கு தான் போறாங்க. ஆனா அந்த ஸ்கூல்லையே 0 எடுத்த நம்ம கர்த்தர் இன்னைக்கு நிறைய பேருக்கு பயன்படுத்துகிற அளவுக்கு வந்திருக்கிறோம். அதனால படிக்க வேண்டாம், படிப்பு வேண்டாம் என்று நான் சொல்லல. அங்கதான் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறாங்க, அங்கதான் பிள்ளைங்க உட்கார்ந்தாதான் ஒரு வரைமுறையான வாழ்க்கை உண்டாகும். ஆனால் ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், நம்மை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர், நம்மை உயர்த்துகிறவர் கர்த்தர், எப்பேற்பட்டவனையும் உயர்த்துகிறவர் கர்த்தர், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும், கர்த்தருடைய கரத்தினால ஆகும். அதனால இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயரை ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்க போறோம்னா, எங்களுடைய வீட்டில் இருக்கிற கல்லான இருதயங்கள் கரையட்டும், ஜெபிப்பதற்காக ஒரு ஜெப ஆவி எங்களுடைய குடும்பத்தில் ஊற்றப்படட்டும். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆண்டவரே, குடும்பத்தோட ஆலயத்துக்கு நாங்கள் வரணும், குடும்பத்தோட உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணணும்.